மாலை வேளையிலே தொடர்ந்து தேவனை நேசிப்பதினால், தேவனை ஆராதிப்பதினால் உண்டாகிற சில நன்மைகள் என்ன? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இன்னைக்கு பொதுவாக இயேசுநாதர் எப்படின்னா, தலைவலி போகணும், வியாதி போகணும், நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், புருஷன் குடியை விடணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், அதெல்லாம் நல்லதுதான், அது கட்டாயம் அவர் செய்வார். ஆனால் அதை விட மேலான சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் அவர் கிறிஸ்துவுக்குள் என்ன சொல்லுங்க? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். காலையில் சொல்ல செய்கிற தொடர்ச்சி. அதாவது 3 ராஜாக்கள் 10 காலையில் சொன்னேன், அவளுக்கு எல்லாம் இருந்தது. அவளுக்கு ஆஸ்தி இருந்தது, பொன் இருந்தது, ரத்தனங்கள் இருந்தது. 3 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல காலையில் சொன்ன அந்த வார்த்தை என்னது? எனக்கு அவளுக்கு பரிவாரங்கள் இருந்தது, மிகுதியான பொன் இருந்தது, ரத்தனங்கள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது, அரண்மனை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அதை விட சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் எபேசியர் 1:3. அது இம்மைக்குரிய ஆசீர்வாதம். இது வீடு, வசதி, சம்பளம், உத்தியோகம். நம்ம புரியுதுங்களா? புருஷன் கையிலே சம்பாதிக்கிறார், ஏதோ கையில கொஞ்சம் காசு பொருள்து, அது நல்லது. அது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆனால் அதை விட ஒரு மேலான ஆசீர்வாதங்களை இந்த பரம சாலமோன் வைத்திருக்கிறார். அது என் முதல் ஆசீர்வாதம், உன்னதங்களின் ஆசீர்வாதம். என்ன சொல்லுங்க? உன்னதங்களின் ஆசீர்வாதம். இந்த முதல் ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் எல்லாரும் தரலாம். இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை உலகம் தர முடியும். பணம், வீடு, அந்தஸ்து, இதெல்லாம் பணம் யார் வேணா தரலாம். உங்களுக்கு எந்த மனிதன் அதை செய்ய முடியும். ஆனால் இந்த எபேசியர் 1:3 தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். ஆமென் சொல்லுவோம். அதுக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு பேரே உன்னதங்களின் ஆசீர்வாதம். என்னது? கவனிங்க, நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை தரும். பொருளாதார ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தராது. இருக்கிற தாய்மார்கள் கவனிக்கணும். நீங்க நம்முடைய முழு எண்ணம் எல்லாம் சம்பாதிக்கணும், பொருள் சேர்க்கணும், பெரிய ஆளாகணும், பெரிய நல்ல வசதியா இருக்கணும், அது நல்லது. ஆனால் அது ஒரு நாள் போயிடும் உங்களை விட்டு. ஆனா இப்ப படிச்சுனேன் 1:3 என்னது? ஆவிக்குரிய சகல உன்னதங்களின் ஆசீர்வாதம். இதை விரும்புகிற மக்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இதுக்கு பேர் அது அதிலே போட்டுறது என்ன ஆசீர்வாதமா? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள். இதை விரும்புகிற மக்கள் மிக குறைவு. பொன்னையும் பொருளையும் வாழ்க்கையும் வசதிகளையும் தேடுகிற உலகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை விரும்புகிற மக்கள் மிக குறைவு. அந்த ஆசீர்வாதங்கள் என்னவெல்லாம் தரும் என்பதை இந்த மாலை வேளையிலே ஒரு 4 குறிப்புகளை சொல்கிறேன். நம்பர் 1, எது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்? 4ஆம் வசனம். 4ஆம் வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். நம்பர் 1, தேவனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதல். பாருங்கள், 700 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்த தேசத்தில் பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட ஜாதி, பலதரப்பட்ட மொழி பேசுகிற இந்த இந்தியாவிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆங்கிலத்துல செலக்ஷன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதத்தை படிக்கிறீர்கள், தெரிந்து கொண்டா. என்னங்க? In other word, choice. தெரிந்து தெரியுமா? தெரிந்து கொள்கிற வார்த்தைக்கு அர்த்தம், நாம் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குறோம், ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம், போன உடனே அந்த பொருளை வாங்குறது இல்லை, அதை
சோ ஆயிரக்கணக்கான பொருட்கள் அங்கு இருக்கிறது, ஆயிரக்கணக்கான புடவைகள் அங்கு இருக்கிறது. ஆனா எல்லாமே நம்மை கவர்வதில்லை. நமக்கு பிடித்த, நமக்கு ஏற்ற, நம்முடைய டேஸ்டுக்கு ஏற்ற ஒன்றை தான் தெரிந்து கொள்ளுகிறோம். வாழ்க்கையில கூட அப்படித்தான், இவன் கணவன் மனை வாழ்க்கையில கூட. ஆனா தேவன் 700 கோடி மக்கள் வசிக்கிற இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நல்லவர்கள் இருக்கிறார்கள், நன்மை செய்வர்கள் இருக்கிறார்கள், தவறை செய்யாத மக்கள் கூட இருக்கிறார்கள். நேற்று நான் ஒரு செய்தி வாசித்தேன். ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் இதுவரைக்கும் ஏறக்குறைய 400க்கு அதிகமான அனாதை படங்களை அவரே இருந்து அந்த சடங்குகளை செய்திருக்கிறார். 400க்கு அதிகமான அனாதை படங்களை. ஒரு காவல்துறை இருக்கிற ஒரு எஸ்ஐ, அது காக்கி சட்டை போட்டவங்க ரொம்ப இறக்கமா இருக்க மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட உலகத்தில் இதுவரைக்கும் 400க்கு மேற்பட்ட ஒரு இந்து மனுஷன் 400க்கு மேற்பட்ட அனாதை படங்களை அவர் தானே இருந்து யாரும் இல்லாத கேட்பாரற்ற அனாதை படங்களை அவர் இறுதிச்சடங்கு பண்ணியிருக்கிறாராம். 86 வயசு உள்ள ஒரு அம்மாவை கடந்த வருஷத்துல அவர் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்திருக்கிறார். தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்ல 86 வயசு. அந்த அம்மா விலாசம் தெரியல. அதை ரொம்ப நாள் தேடி கண்டுபிடிச்சு அந்த அம்மா விலாசத்தை கொண்டு விட்டார். அந்த அம்மா சொன்னாங்கன்னா 2 வாரம் இந்த ஆளோட இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, அவனோட இருக்க மாட்டேன், நான் உன்னோடவே இருந்துடுறேன்பா அப்படின்னு சொன்னாங்க. யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு இந்த அம்மாவை இருந்தால் ஈர்த்து கொண்டார். அப்படியானால் அவர் வந்து கிறிஸ்துவ அறிந்தவர் அல்ல, கிறிஸ்துவ அறியாத ஒருவர். அவருடைய போட்டோகிராஃப் போட்டிருக்கு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நல்லவர்கள் வசிக்கிற இந்த காலத்தில் கொஞ்சம் கூட நமக்கு புரியுதா? உங்களுக்கு நீங்களாம் நல்லவங்க அவங்களுக்கே தெரியும். என்ன புரியுதா? இந்த வாழ்க்கை உடைய அந்த நீங்கள் கடந்த காலத்தில் புரட்டி பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட நம்மை வேதம் சொல்கிறது எங்கே எப்படி தெரிந்து கொண்டாரா? உலக தோற்றத்துக்கு முன்னமே. திரும்ப சொல்லுகிறேன் தம்பி, ஆதியாகமம் 1:1 எழுதப்படுவதற்கு முன்பதாகவே நீங்களும் நானும் இந்த பூமியில இருந்தோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன், அந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே, before the foundation of the world, இந்த உலகம் உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்க பேர் என்னவோ? ஸ்டீபன் தேவகுமார தேவன் தெரிந்து கொண்டார். உங்க பேரை போட்டு சொல்லுங்க, I am chosen by God. எப்ப தெரியுமா? இப்பொழுது இல்லை, நான் நல்லவனா மாறின பிறகு அல்ல. வசத்து பாருங்கள் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களிலேயும் மரித்திருந்த நம்மை அவர் தெரிந்து கொண்டார். எப்ப தெரியுமா? உலக தோற்றத்துக்கு ஒண்ணுமே. என் வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரிய தாய்மார்களே, உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்து கர்த்தருடைய சாய்ஸ். என்ன சொல்லுங்க? நான் கர்த்தருடைய சாய்ஸ். சத்தமா சொல்லுங்க. நான் தேவனுடைய ஒரு தெரிந்து கொள்ளுதல். ஒரு பொண்ணை பார்க்கிறோம், ஒரு பையனை பார்க்கிறோம். எந்த பையனை பார்த்து நம்ம பொண்ணு கல்யாணம் பண்றது இல்லை. எந்த பொண்ணாவது ஒரு பொண்ணு, எந்த பையனா ஒரு பையன் அப்படியெல்லாம் பண்றது இல்லை. 1008 சாய்ஸ் இருக்கு நமக்கு. நிறைய கண்டிஷன்ஸ் போடுறோம். இப்படி இருக்கணும், படிச்சவனா இருக்கணும், அழகா இருக்கணும், நம்மளுக்கு வசதியா இருக்கணும், இதெல்லாம் போடுறோம். அப்போ தேவன் எந்த கண்டிஷனுமே இல்லாம உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். அப்ப நீங்க யார் தெரியுமா? சொல்லுங்க, நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதல். செலக்ஷன் சொல்ல யோசிச்சு பாருங்க. நம்ம எதை செலக்ட் பண்ணுவோம் தெரியுமா? the best செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு 1000 மாப்பிள்ளை பார்த்து 1000 பொண்ணு பார்த்து ஒரு பெஸ்டான பொண்ணை பார்க்கிறோம். கடைசியில் தான் தெரியுது அது ஒரு பத்திரக்காளி. சொல்ல விளங்குது அவங்களுக்கு. நம்முடைய சாய்ஸ் தோற்று போகும், ஆனா தேவனுடைய சாய்ஸ் தோற்று போகாது. தம்பி ஒண்ணுதான் சொல்றேன், நீ இது தற்செயலா இந்த சபைக்கு வரல, நீ தற்செயலா ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணல, நீ தற்செயலா ஒரு கிறிஸ்தவ பையனை கல்யாணம் பண்ணல. யுவர் சாய்ஸ். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்குதான் பரவாயில்ல, ஆனா கர்த்தர் உங்களை எப்படி தெரிந்து கொண்டார்? வாய்த்தர சொல்லுங்க தம்பி, நீ தான் சொல்ல வாய்த்தராது. நீங்க தெரிந்து கொண்டார். தம்பி புரியுதா? தம்பி உனக்குதான். You are not here by accident. நீ தற்செயலா இங்க இல்ல. ஏதோ சென்னைக்கு வந்தேன், வியாபாரம் பண்ண வந்தேன், ஒரு கடை வச்சேன், புரியுதா? அப்படி இல்லை நீங்க. அப்போ நான் உன்னை தெரிந்து கொள்ளும் போது எவ்வளவு கவனமாய் தெரிந்து கொள்ளுகிறேனோ, அதை விட என் ஆண்டவரை தெரிந்து கொள்ளும் போது என் பலவீனங்களை தெரிந்து கொண்டவர், என் பலத்தை தெரிந்து கொண்டவர், என் எதிர்காலத்தை தெரிந்து கொண்டவர், என் வாழ்க்கையின் முடிவையும் தெரிந்து கொண்டவர். என நம்பி என்னை சிலை கொண்டிருக்கிறார். அம்மா புரியுதா? தூங்காதே தம்பி, தூங்காதே.
சொல்லுங்க, என்னையும். பயத்தை சொல்லுங்கம்மா. நீங்க பேசுற அசிங்கமான பேச்சுலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, காது கொடுத்து கேட்க முடியல. நான் வரும்போது பார்க்கறேன் அந்த ரோட்ல தான். இவைகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் மொழி தெரிந்து கொண்டார் என்று பார்க்குறீங்க. நம்மளுக்கு ஆனா நம்மளை இணைகள் தள்ளுவது இல்லை. நீ இப்படி பண்ணிட்ட, நீ தேவையில்லைன்னு சொல்றது யாரும் தெரியுமா? அவருடைய தெரிந்து கொள்ளுதல் நித்திய தெரிந்து கொள்ளுதல். நம்ம தான் தற்காலிகமா தெரிந்து கொள்றோம். கணவனோ மனைவியோ பிள்ளையோ ஃபார் டெம்பரரி செலக்ஷன். கொஞ்ச நாள் வாழ போறோம். அத்தானா மனைவியா புருஷனா பிள்ளையா கொஞ்ச நாள் வாழ போறோம். நம்மை தேவன் தெரிந்து கொண்டது இட்டர்னல் செலக்ஷன், நித்திய தெரிந்து கொள்ளுதல். எல்லாம் சொல்லுங்க, நித்தியத்திற்காக. நாம் தெரிந்து கொண்டது வயிற்று பிழைப்புக்காக. அது ஒரு வேலை இதோடு நாம் தெரிந்து கொண்டோமே, அது வயிற்று பிழைப்புக்காக தெரிந்து கொண்டோம். ஆனால் தேவன் தெரிந்து கொண்டது நித்தியத்திற்காக. நம்பர் 2 தேவன் தருகிற இரண்டாவது ஆசீர்வாதங்கள் படித்து பாருங்கள். ஒரு புதிய உறவு. 5ஆம் வசனத்துல நான் படிக்கிற கேளுங்கள். பிரியமானவருக்குள் என்னங்க தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வேர்ட், கடினமான ஒரு வார்த்தை இது. கவனிங்க, என்ன சொல்லுங்க? அவருக்குள் என்னை அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. சொல்லுங்க, 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 என்னை அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. நான் காலை கூட சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே திட்டமிட்டப்பட்டவை. திரும்ப சொல்லுகிறேன், நேற்று கூட சொன்ன கூட்டத்தில் இந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு இகழ்ச்சி அல்லாவிட்டால் தோல்விகள் என்ன பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டது அல்ல. எத்தனை புரியல? திரும்படிகளுங்க சொல்லுங்க, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. எதற்காக தெரிந்து கொண்டா? சத்தமா சொல்லுங்க, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்படியானால் கண்ணீர் விட்டு, தம்பி உனதான் சொல்றேன், நீ குடிகாரனா, நீ மோசமானவனா, நீ பாவியா, நீ கடன்காரனா, கண்ணீர் விடுவது தேவ சித்தம் அல்ல. ஏன்னா அவருடைய சாய்ஸ் இதுக்கு இல்லை. திரும்ப படிங்க, எல்லாம் கொஞ்சம் கடத்தது படிங்க. இன்னைக்கு நீங்க ஒரு கண்ணீர் விடலாம், ஒருவேளை நீங்க வாழ்க்கையில் கோபம் இருக்கலாம், வாழ்க்கையில் ஒருவேளை பாடல் இருக்கலாம். ஆனா அந்த சாய்ஸ் எதற்காக? படிச்சு பாருங்க, அவருடைய கிருபையின் மகிமைக்கு. சத்தமா சொல்லுங்க. நான் வந்து சவால் சொல்றேன், அந்த புகழ்ச்சிக்கு நீங்க அதாவது சரியா வரலன்னா தவறு கேட்டதான். அந்த சாய்ஸை நீங்க சரியா பயன்படுத்திக்கல. எந்த சாய்ஸ்? நம்பர் 1, எந்த சாய்ஸ்? அது தெரிந்து கொள்ளுதலை நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் யாராய் மாற முடியும்? எல்லாம் சொல்லுங்க, அவருடைய கிருபைக்கு நான் இருக்க முடியும், மகிமைக்கு நான் இருக்க முடியும், புகழ்ச்சியா இருக்க முடியும். அதை நான் சொல்லணும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், இந்த சகோதரன் அவருடைய கிருபைக்கு சாட்சி, இந்த சகோதரி அவருடைய கிருபைக்கு சாட்சி இல்லையே. காலையில் அவ்வளோ பேசுறோம், சாயங்காலம் பார்த்தா எனக்குதான் கொஞ்சம் விசேஷத்துக்கு போயிருக்கிறாங்க. அடுத்த விஷயம். ஆனா இந்த ஆண்கள் பாருங்களேன், அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த செலக்ஷன் வந்து அவர் தெரிந்து கொண்டாரு. அந்த செலக்ஷனுக்கு நான் என்ன சரியா பயன்படுத்திக்கல. அண்டர்ஸ்டாண்ட்? அவர் சாய்ஸ் எதையுமே தப்பு இல்லை, நம்ம சாய்ஸ் தான் தப்பு. ஆண் நினைச்சு போற, அப்புறம் பார்த்தா பூனையா இருக்குது. புரியுதுங்களா? பெருசா நினைச்சு போற, அப்பதான் தெரியுது பெரிய அகல பார்த்தாலும். நம்முடைய சாய்ஸ் என்னைக்குமே தவறுவது, ஆனா தேவனுடைய சாய்ஸ் தவறே இல்லை. திரும்ப சொல்றேன் தம்பி, நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த ஆள் ஞானசாமி ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு தான். இந்த ஆளுக்கு இந்த பொண்ணு ஞானசாமி ரொம்ப தப்பு. ஆனா என்னுடைய சாய்ஸ் ஒருவேளை தப்பா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய சாய்ஸ் ஒரு நாளும் தப்பு இல்லை. ஏன்னா அவருடைய சாய்ஸ் எப்போ வந்துச்சு நமக்கு? உலக யோசிச்சு பாருங்க, ஆதாம் இல்லை, ஏவாள் இல்லை, இந்த பூமி இல்லை, வானம் இல்லை, நட்சத்திரம் இல்லை, சந்திரன் இல்லை, ஆனால் நீங்கள் நானும் இருந்தோம். அது கொஞ்சம் சந்தோஷப்பட வேணாமா? தான் சொல்றேன், இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் வாரத்துல மாசத்துல ஒரு நாள் வரீங்க, மனசாட்சி இல்லையமா வரலாம். புரியுதா? இஷ்டத்துக்கு வரீங்களா? இஷ்டத்துக்கு ஆராதனைக்கு வரீங்களா? மனசாட்சி இருக்குதா? யோசிச்சு பாருங்க. வானம் இல்லை, பூமி இல்லை, ஆதாம் இல்லை, இந்த மனுஷனே இல்லை, ஆனா உங்களை என்னையும் தேவன் சூஸ் பண்ணினாரு. புரியுதா உங்களுக்கு?
நீங்க நிறைய காரணம் சொல்லுவீங்க. என் பையன் எங்க போனா, என் புருஷன் எங்க போனா, என் அவ எங்க போனான்னு சொல்லுவீங்க. அந்த நீங்க என்ன ஏமாத்தல, அந்த ஒருத்தர் தெரிந்து கொண்டாரு, அவரை நீங்க ஏமாத்துறீங்க. அவருடைய அந்த மகிமைக்கு என்ன பண்ணிட்டீங்க? இப்ப நீங்க புகழ்ச்சியாக இல்ல, என்ன ஆயிட்டீங்க? நிகழ்ச்சி ஆயிட்டீங்க. In other word, you deceive God and you despise God. ஆண்டவரை ஏமாத்திட்டீங்க, அவர் முன்னாடி கை பூசிட்டீங்க, அவ்வளவுதான் விஷயம். நான் சொல்ல போனால் அவரை சிலுவையில் அறைஞ்சீங்க. இஸ்லாத்திலே உங்க சாய்ஸ் தப்பு அப்படின்னு சொல்லாம சொல்றீங்க. இல்ல, திரும்ப சொல்லுகிறேன், அவர் சாய்ஸ் எப்பவுமே the best one. ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை இன்னும் ஒருவேளை என்னை தெரிந்து கொள்ளும் போது என் பலவீனங்களை தெரிந்து கொண்டு தான் என்னை தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொள்ளும் போது என் பலவீனங்களை தெரிந்து கொண்டார், என் பலத்தை தெரிந்து கொண்டார், என் வீழ்ச்சியை தெரிந்து கொண்டார், என்னுடைய எல்லா விதமான மேடு பள்ளங்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு தான் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களா? ஆனா அதுல கொஞ்சம் மாற்றம் ஏற்படணும். எதற்கு எப்படி மாற்றம்? எதற்கு புகழ்ச்சியாக? 5ஆம் வசனத்துல கடைசி வார்த்தை சத்தமா சொல்லுங்க. அவருடைய கிருபைக்கு நபி உங்களுக்கு வாழை பயன்கள்லாம் சொல்ல விரும்புறேன். கொஞ்சம் வாங்கிடும் அதை தெரிஞ்சுக்கிறீங்கள, என்ன அழைச்சிக்கல, என்ன கூட ஒரு பிள்ளைய ஆகிட்டீங்களாண்டவர. அது அந்த ஆசை கொஞ்சமா இருக்கணும். எப்படி வாழணும் உங்களுக்கு? சத்தமா சொல்லுங்க. சத்தமா 4 பேர் சொல்லும்போது சொல்லணும். நம்ம பைபிள் தூக்குறாங்க, அது தகுதியான அம்மா, இவர் பைபிள் தூக்குற தகுதியானவர், இவங்க சபைக்கு போறாங்க தகுதியானவங்க. புரியுதா? யாருக்கு புகழ்ச்சி? சத்தமா சொல்லுங்க. இல்ல, என்னை தெரிந்து கொண்டார் ஒருத்தர். ஹலோ, அவருக்கு புகழ்ச்சி வரும்போது எனக்கு புகழ்ச்சி வந்துடும். நான் சொல்ற புரியல உங்களுக்கு? அவருக்கு புகழ்ச்சி வரும்போதே அந்த புகழ்ச்சி எனக்கு சேர்ந்து வந்துடும். அவங்களுக்கு கர்த்தர் புகழ்ச்சியா வாழணும் சொல்லுவாங்க. நல்ல பாஸ்டர், நல்ல ஜனங்களை வளர்த்திருக்கிறாரு, ஜனம் நல்ல நல்ல ஒரு வசனத்துல தேர்வு பண்ணி இருக்கிறார், நல்ல ட்ரெயின் பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க, அவருக்கு இகழ்ச்சி, எனக்கு இகழ்ச்சி, பரலோகத்துக்கு இகழ்ச்சி, சபைக்கு இகழ்ச்சி. 3வது தெரிந்து கொள்ளுதல். 3வது கவனிங்க, நம்மை அவர் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொண்டார். He accepted as I am. I was. தமிழை சொல்லுங்க கேளுங்க. தமிழ் வேற மாதிரி போட்டுருக்குது. 6ஆம் வசனம் படிங்க. நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரர் ஆகும்படி. அதாவது புத்திரர் என்பது வேறு, சுவீகார புத்திரர் என்பது வேறு. நாம் பெற்ற பிள்ளை புத்திரன், யாரோ பெற்ற பிள்ளை எடுத்து வளர்ப்பது சுவீகார புத்திரன். கவனிக்கிறியா? நாம் பெற்ற பிள்ளைக்கு பெயர் புத்திரன். யாரோ பெற்று வளர்த்தாங்க, யாரோ பெற்ற பிள்ளை நான் வளர்க்கிற பார்த்தீங்களா, அது சுவீகார புத்திரன். நமக்கு பொருந்தும். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ வளர்க்கப்பட்டோம். உங்களுக்கு என்ன வளர்த்த மாதிரி இவரை வளர்க்கல, அவர் வளர்த்த மாதிரி உங்களை வளர்க்கல. Different background, different personalities, different family. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். என்ன ஜாதி, என்ன மதம், அதெல்லாம் தேவையில்லை. ஆனா இப்பொழுது அவர் நம்மை எப்படி ஆகிட்டாரு? என்னங்க கவனிங்க, நல்லா கவனிக்கணும். சில பேர் நம்ம பிள்ளை வளர்க்கிறோம், காரணம் நாம் பெற்றோம், வேற வழிகளை தூக்கி போட முடியாது, தூக்கி போட முடியாது. ஏன்? நாம பெற்றோம், தூக்கி போட்டு அது சட்டப்படி குற்றம். ஆனா யாரோ பெற்று, யாரோ வளர்த்து, யாரோ தூக்கி போட்டத அவர் கையில எடுத்த. நம்ம சொல்ல மாட்டீங்களா? புரியுதா? நீ பெற்ற பிள்ளைங்க வளர்த்துதான் செய்யணும். ஏன்? நீ பெற்றுட்ட, அது தூக்கி போட்டு அவன் கேஸ் போட்டுருவான். புரியுதா? அவனுக்கு கேட்பான். ஆனா இது அப்படி இல்லை. நீங்க நான் எப்படி ஏற்றுக்கொண்டாரா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? யாரோ பெற்று, யாரோ வளர்த்து, அவங்களுக்கு உதவாதவன், அவளுக்கு உதவாதவன், அந்த உதவாத பிள்ளை தூக்கி போட்டாங்களே, அந்த உதவாத பிள்ளை அவர் எடுத்து சொல்றாரு, அவனை சுவீகாரம் ஏற்றுக்கொண்டேன். கரைகளை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. நான் சொல்லுறது அவனுக்கு அந்த அந்த பையன் அந்த அப்பா அம்மாவுக்கு பிரதம இருந்திருந்தா தூக்கி போட்டுருப்பாங்களா? என்னங்க சம்பாதிச்சு கொடுத்திருந்தா, நல்ல சூப்பர் ஸ்டாரா இருந்தா,
அசிங்கமான பிள்ளை, உபயோகம் இல்லாத பிள்ளை, அது ஊரெல்லாம் புரியுதா சண்டை வாங்கிட்டு வர பிள்ளை. ஆனா அந்த பிள்ளையத்தான் எக்ஸல் ஆமென் சொல்லுங்க. என்னை ஏற்றுக்கொள்ளும் போது கவனிங்க, வழி இல்லாம ஏற்றுக்கல அவரு. நல்லா கவனிக்கணும். நாம பிள்ளைகளை பெற்று வளர்க்கறது வேற, நமக்கு வேற வழி இல்லை. என்ன சொல்றோம் இப்போ? என்ன சொல்றோம்? பெத்துட்டனே நம்மளே திரும்பி கேட்கலாம். என்ன கேட்கறான்? இது அவனை கேட்டு பெத்தமா யோசிச்சு பாருங்க. ஆனா இது அப்படி இல்லை. அவர் அதான் சொல்றேன், அவருக்கு there are so many choice. there are so many choice இருக்குது. அந்த சாய்ஸ் மத்தியில பரவாயில்ல மகளே, யாரோ பெற்றாங்க, உன்னை யாரோ தூக்கி போட்டாங்க, நீ சரியில்லை, நீ கிரிமினல் தான், நீ பொண்ணா நம்பரு, அவர் சொன்ன மாதிரி என்னது சாம்பகாய் சொல்லுவாரு, அப்படித்தான் இருந்தா கூட அப்படியே இதுல சத்தமா சொல்லுங்க. 6வது வசனத்துல 3வது வரி தமக்கு என்னங்க எவ்வளவு பெரிய மனசு இல்லை அவருக்கு. ஆமென் சொல்லக்கூடாதா? தமக்கு பைபிள் இல்லாம வரையமா? பைபிள் எடுத்துருவாமா? நீதான் பக்கத்துல இருக்காது. பைபிள் இல்லாம சபைக்கு வர வேஸ்ட் சொல்லுங்க. தமக்கு என்னங்க? எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை விட நல்லவனா இல்லையா? சொல்லக்கூடாது. நம்மளை விட ரொம்ப படிச்சவனா இல்லையா? எனக்கு ஆண்டவர் இவ்வளவுதான் கொடுத்துருக்குற. நீங்க எப்படி வேணா எடுத்துக்க, இவ்வளவுதான் எனக்கு கொடுத்துருக்கிறார், ஒரு வழி இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதுதான் செய்யணும். இப்போ அந்த அம்மா மட்டும் தான் புரிஞ்சது. ஆண்டவர் எனக்கு உங்களதான் நான் எவ்வளவு கேட்டேன். அவரை படிச்சவங்க தாங்க, ஐடி குவாலிஃபை மக்களை தாங்க, இன்ஜினியர் தாங்க, டாக்டர்லாம் தாங்க தாங்க தான் சொல்றேன். ஆனா அதே சொல்றேன், இல்லடா அவனுக்கு இதாண்டா அப்படின்றாரு. நான் ஒன்றும் பண்ண முடியல. என்ன செய்ய முடியும்? சண்டை போட முடியுமா? இது அண்ணா நகர் போனாலும் அது வந்து இடத்துக்கு ஏறவில்லை. எனக்கு தேவன் தான் சந்தோஷப்படுகிற தாம் தமக்கு என்ன 2 தடவை வார்த்தை வருது பாருங்க. இந்த வருஷம் 2 தடவை கூட வருது. அதாவது தாம் தமக்கு 6ஆம் வசனத்துல கூட என்னதுங்க? தாம் கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி. கவனிங்க, ஹலோ, அவர் ஏற்றுக்கொண்டு திருப்பி போடல, ஏற்றுக்கொண்டவர் இந்நாள் வரை அவருடைய கரத்துல வைத்திருக்கிறார். ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம மண்ட வழக்கு தெரியுமா தெரியாதா? ஏற்றுக்கொண்ட பிறகு தெரியுமா தெரியாதா? என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அவரை மாதிரி பொறுமைசாலி உலகத்துல யாருமே இல்லை. நம்முடைய பலவீனங்களை பார்க்கிறார். என்ன சொல்றது? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். நம்முடைய பலவீனங்களை he knows my infirmities, he knows my weakness. ஆனா அதே காலத்துல சொல்லி ஆண்டவர் ஏமாற்றக்கூடாது. 4வது சொல்லுகிறேன். 4வது குறிப்பு 7ஆம் வசனத்துல 3வது வரி. எனக்கு கவனிங்க, 2 காரியம் இருக்குது. பாவ மன்னிப்பு வேற, மீட்பு வேற. எல்லாம் சொல்லுங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே எனக்கு என்ன உண்டு? நான் சொல்ற விஷயம் தெரியுமா? அதாவது 2 வார்த்தை இருக்கு. மூழ்கி போன என்னை அவர் தூக்கி எடுத்தார். அதாவது மீட்புன்னு அர்த்தம். மூழ்கி போற என்னை படிச்சு பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே என்னங்க அப்படின்னு சொல்லுங்க. அதாவது தகுதியின் அடிப்படையில் அல்ல, ஜாதியின் அடிப்படையில் அல்ல, நிறத்தின் அடிப்படையில் அல்ல, என்னுடைய ஸ்பாவத்தின் அடிப்படையில் அல்ல, அவருடைய கிருபையின் அடிப்படையில். ஒவ்வொரு முறை சொல்லுவேன், not by race but by grace. race வேற இனம், ஜாதி, அந்தஸ்து எப்படி இல்லை. மனுஷன் அப்படி பார்ப்போம். ஜாதியை பார்த்து, புரியுங்களா, நிறத்தை பார்த்து, குளத்தை பார்த்து, கோத்திரத்தை பார்த்து அப்படி இல்லை. நல்லா படிச்சு பாருங்க. நல்லா சொல்லுங்க. அவருடைய கிருபையில் சத்தமா நான் சொல்ல விரும்புறேன். எல்லாரும் பாருங்க ப்ளீஸ். நீங்க எதை பண்ணாலும் ஒருத்தரோட பழகும் போது கவனிக்கிறீங்களா? பிள்ளைகள்லாம் பாருங்க, ஆலய பிள்ளைகள் ஒருத்தரோட பழகும்
போது அவர் பணம் இருக்குதான்னு பார்க்காதீங்க, அந்தஸ்து இருக்குதான்னு பார்க்காதீங்க, எவ்வளவு படிச்சிருக்குதான்னு பார்க்காதீங்க, அவர்கிட்ட தேவ கிருபை இருக்குதான்னு பாருங்க. ஏன்னா அது கொஞ்ச நாள் பழகிட்டே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, இது கிருபை இருக்குது கிருபை இல்லை. புரியுதா உங்களுக்கு? பணம் இருக்குதா, வசதி இருக்குதா, விட்ட பழகின ஒரு 1000 கடன் கொடுப்பாரா, அதை வச்சு பழகாதீங்க. இவன் தேவ கிருபை பெற்ற மனுஷனா, தேவ கிருபைக்குள்ள ஒரு அம்மாவா, இந்த அம்மா கிட்ட தேவ கிருபை இருக்குதா சொல்ல புரியுதா உங்களுக்கு? அது எப்படி தெரியும்? பேசும்போதே தெரியும். புரியுதா புரியலீங்களா? அம்மா புரியுதா? பேசும்போதே இந்த கிருபையுள்ள வார்த்தைகள் வரும். அவங்கள பழகினாலே தெரியும், மனசு ஒரு சமாதானம் இருக்கும். அவங்கள பார்த்தாலே ஒரு சமாதானம் வந்துடும். அவங்கள பார்க்கணும் போல தோணும். சொல்ல விடாது அவங்களுக்கு. அவங்கள பார்க்கணும், அவங்களோட பேசணும், அவங்களோட காரியங்களை சொல்லணும்னு தோணும். ஏன் தெரியுமா? அவங்களோட கிருபை உங்களை இழுத்துக் கொள்ளும். பணம் இழுத்துக் கொள்ளாது. கவனிங்க, பணம் ஒரு ஆளை வாங்கி வாங்கி சாப்பிடுவான், நீங்க கூட கொடுத்தா வாங்கி சாப்பிட்டே இருப்பான். ஆனா கிருபை மட்டும் விட்டுருச்சுன்னா ஜனங்களை தேடி வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? பணத்தால் சாதிக்க முடியாததை கிருபையினால் சாதிக்க முடியும். வசனம் படிச்சு பாருங்க, நம்ம எப்படி எடுத்துக்கொண்டா அவருடைய கிருபையும். கவனிங்க, அவர் சொல்றாரு, தம்பி நான் உன்னை மன்னிச்சது தகுதியின் அடிப்படையில் அல்ல, உன்னை நான் மாத்திர தகுதியின் அடிப்படையில் அல்ல, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு எத்தனை அடிக்கடி சொல்றேன், என் கிருபை உனக்கு போதும் ஐயா. நான்காவதாக தரல நினைக்கிறேன், நான்காவதாக 8ஆம் வசனம் அடிக்கடி ஒரு வார்த்தை வருது, கிருபை கிருபை கிருபை. முதல் வசனத்துல வருது பாருங்க, 5ஆம் வசனத்துல கிருபை இருக்குதுங்களா? 7ஆம் வசனத்துல என்னங்க கிருபை, 8ஆம் வசனத்துல இருக்குதா? அந்த கிருபை. சரி, என்ன சொல்லுங்க? 8ஆம் வசனத்துல சொல்லுங்க, பெருக்கம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அம்மா பிள்ளைங்க பாருங்க, சொல்லுங்க பெருக்கம். என்னங்க நீங்க பெருக்கம் சொன்ன உடனே நான் நினைக்கிறதெல்லாம் தெரியுமா? ஹலோ, பெருக்கம் நினைச்ச உடனே பணம், உடம்பு, இல்லை விட்டா பொருள், அது அல்ல. என்ன பாருங்க, என்ன பெருக்கமா படிச்சு பாருங்க. சொல்லுங்க, கிருபை, ஞானம், புத்தி. சொல்லுங்க, கிருபை, ஞானம், புத்தி. பெருக்கம் சொல்லும் போதே அபண்டன்ஸ் என்று சொன்னால் எதை பெருக பண்ணுகிறார்? ஞானத்தை பெருக பண்ணுகிறார். இரண்டாவது புத்தியை பெருக பண்ணுகிறார். உங்களுக்கு உள்ள கிருபையை பெருக பண்ணுகிறார். சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க ரட்சிக்க சபைக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு உங்களுக்கு புத்தி வளர்ந்தது? என்னது? சகல ஞானம். அப்புறம் என்ன பாருங்க, தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள ஞானம் தேவை, உலக காரியங்களை புரிந்து கொள்ள புத்தி தேவை. என்ன புரியுதா உங்களுக்கு? இதை புரிஞ்சு என்ன வேணும்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் வேணும். உலக காரியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். புத்தி வேற, அண்டர்ஸ்டாண்டிங் வேற, நாலேஜ் வேற. தேவன் சொல்றாரு, என்னைக்கு என்கிட்ட வந்தியோ அன்னைக்கு ரெண்டையும் தரேன். எது தரேன்? நம்ம எல்லாம் வேதம் சொல்லுங்க, எல்லா வேதம் சொல்லுங்க. வேதம் தருவது ஞானம், இதை வைத்து புத்தியை சம்பாதிக்கலாம். புரியுது உங்களுக்கு? அங்கிருந்து வர்றது ஞானம், இங்கிருந்து வர்றது புத்தி. அவர் சொல்றாரு, அதையும் தருவேன், இதையும் நமக்கு தருவேன். ஆமென் சொல்றீங்களா? இது படிப்பு கல்லூரில கிடைக்காது, இங்கதான் கிடைக்கும். புரியுதா? படி பாருங்க, என்னங்க, சகல ஞானத்தோடும் சகல புத்தியோடும். இதெல்லாம் எங்க தருமா? என்ன பாருங்க எல்லாரும், இதெல்லாம் அந்த தெரிந்து கொள்ளுதல் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி சாய்ஸ். எல்லாமே என்னைக்கு தெரிந்து கொண்டாரோ, கவனிங்க, அடிக்கடி சொல்ல பிள்ளைகளுக்கு எல்லாம், அம்மா தாயே நீ வாழ்க, நீ வாழ்க. ஏன்? நீ ஒரே ஒரு ஆள் தான் வந்து பொண்ணுங்கள் படிக்கிற பசங்க, மற்றவங்கெல்லாம் புதுப்படமா அம்மா அச்சு வைக்க பண்ணாங்க, வாடி வரணும், சோறு போட மாட்டேங்க. நான் சொல்றது புரியுதா? நீயே வந்தியா? அப்போ பொண்ணுல எங்க போயிட்டாங்க? விசேஷத்துக்கு போயிட்டாங்களா?
எங்க போனப்ப எதாவது போனப்ப வாங்க வீட்டுல டிவி பார்க்க வந்து சேர்ந்தான். என்ன சொல்ல போறேன்னா, ஆண்கிட்ட வந்தாலும் என்ன வந்துடும்? சத்தமா சொல்லுங்க. அப்புறம் ஞானம் என்பது தேவனை அறிந்து கொள்ள ஞானம் வேணும். உலகத்தை மனுஷன் அறிந்து கொள்ள புத்தி வேணும். அவர் தேவன் ரெண்டையும் தர. இந்த உலகத்துல புத்தி மட்டும்தான் கிடைக்கும், ஞானம் கிடைக்காது. அவர் தான் ஞானத்தின் ஊற்று. அவரே ஞானம், அவரே நீதி, அவரே மீட்பு. உங்களுக்கு அப்ப ஞானத்துக்கு சொந்தக்காரர் என்னது? இயேசுநாதர் தான். திரும்பி சொல்றேன், என்ன பாருங்கம்மா தம்பி, நீ கூட 8 மணிக்கு வர மனசாட்சி தான். அவர்கிட்ட வந்துட்டா என்ன வந்துடும்? தம்பி சொல்றாரு அப்படிதான். அவர்கிட்ட வந்துட்டா என்ன வந்துடும்? என்னது என்ன வரும்? சோறு வரும். அதாவது என்ன வரும்? ஞானம் வரும். கூட என்ன வந்துடும்? இதுக்கு ஒன்றும் கல்லூரி படிக்க தேவையில்லை, காலேஜ் படிக்க தேவையில்லை, இதுக்கு பெரிய கான்வென்ட் படிக்க தேவையில்லை, அதுக்கு பெரிய ஒன்றும் எஃபெக்ட்ஸ் படிக்க அவசியம் இல்லை. சாதாரண கார்பரேஷன்ல படிச்சா கூட வந்துடும். ஏன் தெரியுமா? அந்த சாய்ஸ் குள்ளதான் இருக்குது. இந்த சாய்ஸ் குள்ள என்றைக்கு என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொள்வதற்குள்ள என்ன இருக்கிறது? தமிழ் அழகா போட்டிருக்குது. சொல்லுங்க, சொல்லுங்க. கிருபை இருக்குது, ஞானம் இருக்குது, புத்தி இருக்குது. அது ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிற 5வது ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் என்னது? 2வது ஆசீர்வாதம் ஒரு புதிய உறவு. எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், ஆனா அந்த அந்த அசல் தேர்தல பேரு அவருடைய மகிமைக்கு என்னை புகழ்ச்சியா இருக்கிறார். அவர் நம்புற இந்த பையன், இந்த பொண்ணு, இந்த அம்மா, இந்த ஆடு எனக்கு புகழ்ச்சியா வாழ்வா. எல்லாம் நெஞ்சரிக்க சொல்லுங்க, தேவனே அதுக்கு நான் உண்மையா இருப்பேன். சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு விசுவாசியா? இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா? நீங்க எல்லாம் பைபிள் தூக்கி போட்டு லாயக்கா? அது கேட்கறாங்கல்ல, அது கேக்குதா? நீ எல்லாம் ஏமா சபைக்கு போற? ஹலோ, கேட்கிறாங்களா இல்லையா? நீங்களா ஏன் சபைக்கு போறீங்க? அப்ப இது அடிபடுது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த தெரிந்து கொண்ட தெய்வம் எவ்வளவு துக்கப்படுவார். நம்ம புரியுதா உங்களுக்கு? நல்ல பொண்ணுங்க, முடிஞ்சு தாய் நிமிராது, என்னங்க வாயே பேசாது, என்னங்க ரொம்ப கீழ்படியும், அந்த அடுத்த நாளே அது தலை தூக்குது. என்ன புரியுதுங்களா? நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா 10 வார்த்தை பேசுது. ஐயோ இப்படியா, எவ்வளவு மனவேதனோட இல்ல. சோ அவர் என்ன நம்பி என்னை தெரிந்து கொண்டார், வேற ஒண்ணு நம்பி தெரிந்து கொள்ளல. எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு புகழ்ச்சியா இருப்பேன். சத்தமா சொல்லுங்க, தமக்கு கிருபையின் மகிமைக்கு நான் இருப்பேன். நீ வேற ஒண்ணும் பண்ண வேணாம் தம்பி, உதான் சொல்றேன், நீ ஒண்ணும் பண்ண வேணாம். பி ஆனர் டு காட். அவரை கனம் பண்ணுங்க போதும். சொல்லட்டுமா, சபைக்கு லேட்டெல்லாம் வரீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அவரை கனகீனம் பண்றது. பாஸ்டர் கனகீனம் பண்றது, சபை கனகீனம் பண்றது, கர்த்தரை கனகீனம் பண்றது. அப்படிதான் அர்த்தம். ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு நபர் இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருக்கிறார். யூஆர் டிஸானரிங். புரியுதா உங்களுக்கு? அது கர்த்தரை கனகீனம் பண்றதுதான் அது லேட்டா வரதெல்லாம். வேதம் அப்படிதான் சொல்லுது, நீங்களோ என்னை கனகீனம் செய்கிறீர்கள். பிதா தன் குமாரனை தன் ஊழியக்கார எஜமான கனம் பண்றாங்க, நீங்களும் என்னை கனம் பண்ணலையே. சோ இஷ்டத்துக்கு வரீங்க. நானும் சொல்லி டயர்டா போச்சு. புரியுதா உங்களுக்கு? இது என்ன தெரியுமா? அவருக்கு புகழ்ச்சியா இல்லைன்னு அர்த்தம். கடைசியாக சொல்லி முடிக்கிறது, திரையில இல்லை. கவனிங்க, திரையில இல்லை. ரொம்ப சூப்பர் வேர்டு இது. 9ஆம் வசனம் என்ன சொல்லுங்க? தமிழ்ல அக்னியில் இருக்கிறது. இது வேதத்துல படிக்கணும். சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் சகலமும் ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும். இது நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை போல ஒரு புதிய ஐக்கியம், ஒரு புதிய உறவு. இது கூட போடலாம், புதிய உறவு. எல்லாம் போனீங்க ஒண்ணு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கிறவர்கள், தப்பு, இருக்கிறவைகள் அல்ல, இருக்கிறவர்கள். எதனால அது இல்லை அவைன்னு சொன்னேன்? என்ன மோசஸ்? இது அக்ரீட். பரலோகத்தில் இருக்கிறவைகள் அல்ல, இருக்கிறவர்கள். பூலோகத்தில் இருக்கிறவைகளா? ஆடு மாடு. புரியுதா தமிழ்? இருக்கிறவர்கள் வேற, இருக்கிறவர்கள் வேற. நம்மளா யாரு? பரலோகத்தில் இருக்கிறதுல யாரு? அவர்கள், அவைகள் அல்ல. புரியுதா புரியலீங்களா? இது சொல்லிட்டு
அது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். என்ன மோசஸ்? பரலோகத்தில் இருக்கிறவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, பரிசுத்தவான்கள், இத்தனையும் மிகப்பெரிய முற்பிதாக்கள், காலம் சென்ற டிஜிஎஸ் வரைக்கும். சோ அந்த பரலோகத்தில் இருக்கிறவர்களும் அப்புறம் நம்ம யாரு? நம்ம கதை கந்தன் கதை. உங்களுக்கு ஏன் தெரியுமா கதை பத்தி? ஆனா இந்த ரெண்டு பேரும் என்ன ஆகிட்டாரா? கரெக்டா தட்டி ஆமீன்னு சொல்லுவோம். இதை விட வார்த்தை உலகத்துல ஒண்ணு இல்லை. இப்போ அந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரு ஜாதி பார்க்கல, அந்தஸ்து பார்க்கல. இங்கதான் ஜாதி. நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி. புரியுது அவங்களுக்கு? மைக்கேல் சொன்னாராம சபையில என்ன சொன்னார்? ஆமா, இதெல்லாம் இங்கதான். ஆனா பரலோகத்தில் இருக்கிறவர்களும் என்ன புரியுது அவங்களுக்கு? பரலோகத்தில் இருக்கிறவர்களும் சத்தமா சொல்லுங்க. இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் சகலமும், எல்லா ஜாதி, எல்லா பாஷை, எல்லா கோத்திரத்திலும் என்ன சத்தமா கூட்டப்படணும். தெரியுதா? They became one. They became, hello சொல்லட்டுமா? உலகத்திலேயே முதல் கம்யூனிசவாதி இயேசுநாதர் தான். ஜாதி பார்க்காத ஒரே கம்யூனிசவாதி இயேசுநாதர் தான். அவங்களுக்கு தனி இடம், இவங்களுக்கு தனி இடம் போட்டுல. இங்கேதான் என்னது? இங்கதான் அவங்களுக்கு பிசிக்கு இவ்வளோ இடம், எஸ்சிக்கு இவ்வளோ இடம், எம்பிசிக்கு இவ்வளோ இடம். என்ன துறையா தெரியுமா? தெரியுமா? பிசிக்கு இவ்வளவு, எம்பிசிக்கு இவ்வளவு, அப்புறம் ஓசிக்கு இவ்வளவு. பரலோகத்தில் எல்லாருக்கும் என்னதான்? படிங்க. பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் சகலமும் என்ன செய்யப்படுகிறார்கள்? In other word, they are together. எங்கே? இதெல்லாம் எங்க தெரியுமா? எப்படி தெரியுமா? அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். இன்னைக்குதான் கவனிங்க. இங்கதான் உலகத்திலேயே இந்தியாவில் தான் ஜாதி. வெளிநாடுகள்ல என்ன இல்லை? என்ன வெளிநாடுகள்ல வெளிநாடு ஜாதியே கிடையாது. வெளிநாடுகள்ல ஜாதி கிடையாது. உலகத்திலே இந்தியா ஊழிய கஷ்டம்னு சொன்னா தான் கஷ்டம். அவன் ஜாதி பார்க்கலாம். வெளிநாடுகள் இல்லை, ஜாதியே கிடையாது. ஜாதி நிறம் கூட கிடையாது. அவன் நிறம் கூட பார்க்கறதில்ல. நான் போற எல்லா ஊர்லயுமே, எல்லா தேசங்களிலுமே அவன் வந்து ஆப்பிரிக்கனா இருப்பான். அந்த லேடி வந்து ஒயிட் லேடியா இருக்கும், இல்ல ஒயிட் லேடியா இருக்கும், ஆப்பிரிக்கனா இருப்பான். ஏன்னா அவங்க நம்புறாங்க. எதை நம்புறாங்க? இந்த இதை, அதாவது பரலோகத்தில் இருக்கிறவர்களும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம யாரோட சேர போறோம்? இப்போ அங்க யார் இருக்கிறாங்க கேட்டேன். முற்பிதாக்கள். பக்கத்துக்கார அனாச்சு கடைசி மாதிரி சொல்றீங்க. பெரிய பரிசுத்தவான்கள் 11 இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அங்கே யெப்தா, உங்களுக்கு சிம்சோன், பாரா, இவங்க பெரிய பரிசுத்தவான் பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா? தாவீது. இவங்க எல்லாரும் அவங்களோட என்ன செய்ய போறோம்? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லு பாப்பா. இந்த பைபிள் இருக்கிற பேரை தெரியுமா? முதல்ல அம்மா என்ன பாருமா, பைபிள் இருக்கிற பேர். சரி, இவ்வளவு சொன்ன தினகரன் என்ன பெரிய மரித்தார்கள், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள். அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? என்னங்க தம்பி புரியுதா? சூப்பர் ஸ்டார்லாம் இருக்க மாட்டேன். என்ன தம்பி புதிய சூப்பர் ஸ்டார் தெரியுமாடா? தம்பி சூப்பர் ஸ்டார் தெரியுமா? அவன் என்ன பார்க்கலாம்? அவங்களோட இருக்கணுமா? ஆபிரகாமோட இருக்கணுமா? ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள், ஆண்டவர் கதை சொன்னாங்க. பவுலடியார்கள். நேதான் புஸ்தகத்தை வாசித்தேன். அவர் புஸ்தகத்தை வாசித்தேன். அவரோட லைஃப் ஸ்டோரி. ஏறக்குறைய 26 வருடங்கள் அவர் கால்நடையாய் நடந்து போயிருக்கிறார். 60,000 மைல் நடந்து போயிருக்கிறார் பவுல். அவருடைய புஸ்தகத்தை வாசித்தேன். 60,000 miles he walked by foot. 60,000 மைல் நடந்திருக்கிறார் துறையாரு. நமக்கு 6 மைல் நடந்தாலே குட்டி வலிக்குது. He walked 60,000 miles. அது சாலைகள் அல்ல, கரடு முரடான மலைகள், பள்ளத்தாக்கு, அரபி வனாந்திரத்தில் 60,000 மைல் நடந்திருக்கிற வாழ்க்கையில 26 ஆண்டுகள் அவர் கால்நடையாக நடந்து போயிருக்கிறார். யோசித்து பாருங்க.
யாரை பார்ப்போம்? அவரை பார்ப்போம். எத்தனை ரத்த சாட்சிகள் மரித்திருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்காக தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு ரத்த சாட்சி மரிக்கிற பசுத்தவான்கள் இன்றைக்கும் சீனாவில நாள்தோறும் ரத்த சாட்சி மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். வட இந்தியாவில் நம்ம எல்லாரையும் பார்ப்போம். இதனுடைய விளைவுகள் எப்படி சொல்லலாமே, ஒரு புதிய சொந்தம், ஒரு புதிய குடும்பம். தம்பி, புதிய குடும்பம். என்ன குடும்பம் அது? சத்தமா. இந்த குடும்பம் என்னங்க தமிழ் வசனது? அதாவது முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய இயேசு. என்ன குடும்பம் அது? அந்த குடும்பம் வேற. அது பாவமே செய்யாத ஒரு குடும்பம். நம்ம எக்கச்சக்கமா புரியுதா உங்களுக்கு? அவங்க எல்லாம் தியாகம் பண்ணி அங்க போனாங்க. நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் அங்க போயிருக்கிறோம். நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? ஆபிரகாம் போனதனுடைய அடிப்படையில. ஹலோ, ஆபிரகாம் போன தகுதியா கிருபையா? என்ன தகுதி? புரியலையா? ஆபிரகாம் போனது தகுதியின் அடிப்படையில். நீ போறது உனக்கு சமயம் வருதோ? நீ நான் போறது அவங்க அதற்காக தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்து படிச்சு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அவங்க எல்லாம் தகுதியின் அடிப்படையில் அவங்க they paid the price. எபிரேயர் 11 எபிரேயர் 11ஆம் அதிகாரம் படிங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ன சொல்லுவோம்? 11:19 ஆதியாகம மோசே பார்வோன் மகன் எனப்படுவதை வெறுத்து. புரியுதுங்களா எல்லாருக்கும்? ஹலோ, அவங்க எல்லாம் தியாகம் பண்ணாங்கம்மா. ஆபிரகாம் தன் பிள்ளையை பலி செலுத்தினார். மோசே அரண்மனை வாழ்க்கை விட்டு வந்தார். ஹலோ, ஆனா நீங்கள் நான் இதயம் விடலை. ஒருவேளை சாப்பாடை விடுறதுக்கு நமக்கு யோசிக்கிறோம், புரியுதா? ஆனா அவங்கள வெறுத்து தியாகம் பண்ணி அதுக்குள்ள போனாங்க. ஆனா உன்னை கிறிஸ்து அவருடைய மிகுந்த கிருபையினாலே, அவருடைய ரத்தத்தினாலே நம்மை மன்னித்து விட்டாரே. ஒரு விஷயம் சொன்னேன், நம்மை யாரோ பெற்ற பிள்ளைய என்ன கேட்டாரு? யாரோ பெற்ற பிள்ளைய ஸ்ரீகர். உங்களுக்கு ஒரு கதை தெரியும். ஒரு பையன் வந்து தத்து பிள்ளை. அவன் டெய்லி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? தத்து பிள்ளை. எல்லாம் சொன்னாங்க, டேய் பாப்பா அவன் சொந்த அப்பா அம்மா இல்லடா, நான் வளர்க்குற அம்மா அப்பா, நீ சொந்த பிள்ளை இல்லை, தத்து பிள்ளை தத்து பிள்ளை. ஒரு நாள் வீட்டில் வந்து அழுதான் அவங்க அப்பா, அந்த ஐயா அந்த அப்பா கிட்ட, நீ ஒரு உண்மையை சொல்ல, நான் சொந்த பிள்ளையா தத்து பிள்ளையா? எல்லாரும் தத்து பிள்ளைன்னு சொல்றாங்க, நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். அப்போ அந்த அப்பா சொன்னாராம், அவங்கள்ட்ட போய் சொல்லு, அவங்க அப்பா தான் வழி இல்லாமல் வளர்க்குறான், நான் எனக்கு வழி இருந்தும் அவனை வளர்க்குறேன். உங்களுக்கு அவங்க அப்பா தான் வழி இல்லாம பெற்றதுனால வளர்க்குறாங்க, ஆனா உன்னை நான் அன்பு கூடுதனால வளர்க்குறேன். அவங்க வேற வழி இல்லாம வளர்க்குறாங்க, நான் எனக்கு நிறைய வழி இருக்குது, ஆனாலும் அவன் வளர்க்குறேன், அவனோட நீ தான் பெரியவன் சொல்லிட்டு போய் அப்படின்னாங்க. So we are adopted in the family of God. இந்த மாலை வேளையில நம்ம எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ என்னை தெரிந்து கொண்டது நோக்கம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நான் சொல்ல எல்லாத்தையும் பாருங்க, திரையில பாருங்க. நம்ம கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் தாங்க. எல்லாம் சொல்லுங்க. நம்பர் 1 சொல்லுங்க, சாய்ஸ். சிலர் நாம் தெரிந்து கொள்ளுதல். எல்லாம் பைபிள் திரையில பாருங்க அப்படின்னா சொல்கிறார், அவருடைய தெரிந்து கொள்ளுதல். 2வது அவருக்கு புதிய உறவு. 3வது நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தேவையில்லை. ஏன்னா நீங்க யாரோ நான் யாரோ, பெத்தவங்க ஒருத்தவங்க
ஆனால் நம்மை வளர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நான்காவது, நம்மை மீட்டு கொண்டார். மூழ்கி போன ஒரு வாழ்க்கை, கண்ணீரிலே, கடனிலே, அவமானத்திலே. ஐந்தாவது என்னங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை தந்தார். ஆமீன் சொல்லுங்க. இந்த பெருக்கம் முக்கியம் இல்லை, இந்த பெருக்கம் தான் முக்கியம். இது இருந்தா இந்த பெருக்கம் தானா வந்துடும். கடைசியாக ஒரு புதிய குடும்பத்தை நமக்கு தந்தார். எந்த குடும்பம் அது? என்னங்க, என்ன குடும்பம் அது? சத்தமா. அதை விட இன்னும் முக்கியமான வசனம் இருக்குது 13. We are sealed by him. அவர் நம்மை முத்திரித்து இருக்கிறார். 13ஆம் வசனம், அவர் நம்மை முத்திரை இருக்குதுல்ல, சொல்லுங்க 13 கடைசி வார்த்தை. முத்திரை. முத்திரை எதை முத்திரை போடுவாங்க? ரகசியங்கள், very important documents முத்திரை போடுவாங்க. You are sealed. அம்மா, உங்களை பேய் ஒண்ணும் பண்ணாது, பிசாசு ஒண்ணும் பண்ணாது, மந்திரம் ஒண்ணும் பண்ணாது, புலிசுனி ஒண்ணும் பண்ணாதுமா. ஏன்? சத்தமா சொல்லுங்க. சில நேரம் சீல் வச்சு போயிடுவாங்க. அந்த சீல் நீங்க எடுக்க முடியாது. யாரும் உடைக்கணும், கோப் தான் உடைக்கணும். You are sealed by God. சொல்லுங்க, கர்த்தரை முத்திரை போட்டிருக்கிறார். அந்த கல்லறை எனக்கு முத்திரை போடப்பட்ட கல்லறை. நான் தேவதூதன் புரட்டி போட்டான். நீங்கள் நானும் கர்த்தருடைய முத்திரை விட்டிருக்கிறார். அம்மா சொல்லுங்க, என்ன கர்த்தர் சொல்லுங்க, என்ன கர்த்தர் நம்ம சத்தமா உங்களுக்கு எல்லாத்தையும் முத்திரை போட மாட்டாங்க. பிள்ளைகளை பேர் டாக்குமெண்ட்ஸ் முத்திரை போடுவாங்க. சேஃப் லாக் மாதிரி கர்த்தர் உங்களுக்கு என்னை முத்திரை போட்டுருக்கிறது. கவனிக்கமா, உங்களை பேய் ஒண்ணும் பண்ணாது, பிசாசு ஒண்ணும் பண்ணாது, பில்லி சூரியன் ஒண்ணும் பண்ணாது, யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. காரணம் சத்தமா. நீ யாருங்க? அதுதான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட வாழ்க்கையை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இந்த உலகத்துல கவனிங்க, இந்த ஆசீர்வாதத்தை யாருமே தர முடியாது. என்னங்க, பணம் தரலாம், வீடு தரலாம், எனக்கு உங்களுக்கு காசு தரலாம், இப்போ நிறைய தராங்க. என்ன, மிக்சி, கிரைண்டரு, கேஸ் ஸ்டவ், டிவி எல்லாம் தரலாம். ஆனால் இதை யார் தர முடியும்? தேவன் தான் தர முடியும். அல்லேலூயா. எல்லா கரைகளை உயர்த்தி என்னை தெரிந்து கொண்டார். எனக்கு ஒரு புதிய உறவை தந்தார். எனக்கு ஒரு புதிய குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க போய் சேர, நீங்க மீட் பண்ண போற ஆட்கள் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள். யார் மீட் பண்ண போறீங்க? யார் மீட் பண்ண போறீங்க? மீட் பண்ண போறது யாரு? மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு. பைபிள்ல யாரெல்லாம் நான் படிச்சோம், யாரெல்லாம் யாரை பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கணும் வாழ்க்கையில, அப்போஸ்தலர்கள் அல்ல, மிகப்பெரிய தேவ மனிதர்கள். இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஓரல் ராபர்ட்ஸ், மிகப்பெரிய டி.எல். ஆஸ்மான், இவ்வளவு பெரிய சார்ல்ஸ் ஃபின்னி, ஒரு வில்லியம் கேரி, ஒரு லீகல் மோடி, ஒரு இவான் ராபர்ட்ஸ், இவங்கெல்லாம் வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க. அவங்கள பார்ப்போம். ஆமென். நம்ம பார்க்குறீங்களா? பார்க்குறீங்களா? அந்த கூட்டத்துல நீங்களும் போயிருப்பீர்கள். ஒரு பழைய பாட்டு, அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன். யாரோட? பெரிய குடும்பம். ஆபிரகாம் ஒரு பெரிய குடும்பம், மோசே ஒரு பெரிய குடும்பம், அவங்களுக்கு பக்தர்கள் பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல எங்கேயோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்ன இந்த குடும்பத்துல ஒன்றாய் இணைந்தேன்.